அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பிரித்தெழுதுக அப்படிங்கிற தலைப்பிலிருந்து 50 கேள்வியை டெஸ்ட்டாக அட்டன் பண்ண போகிறோம். டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இலக்கணத்தில் 25 கேள்வியை கேட்க போகிறாங்க. இதில் முதல் டாப்பிக்காக இருக்கிறது பிரித்து எழுதுதல். பிரித்து எழுதுதல் இதுக்கு அவுட் சோர்ஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் பார்த்தா போதும். 6ஆம் வகுப்பு டு 12ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம், பழைய சமச்சீர் புத்தகம், 2005 ஒரு புத்தகம் இருந்தது, அதில் இருக்கிற தகவல் இதை மட்டும் நீங்கள் பார்த்தாவே ஒரு ஐடியா கிடச்சிரும். இதை வச்சே நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் நான் ஸ்கூல் புக்கில் இருக்கிற 50 கேள்வியை கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே எக்ஸாமில் வரக்கூடிய அளவுக்கு இருக்கிற கேள்விகள். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். நன்னாள் பிரித்து எழுதுக. நன்னாள் இதை பிரித்து எழுதுங்க. இதுக்கான பதில் நன்மை கூட்டல் நாள். நன்னாள் இதை பிரிச்சிங்கன்னா நன்மை கூட்டல் நாள் என்று வரும். அடுத்து 2வது கேள்வி, பல்லுயிர் பிரித்து எழுதுக. பல்லுயிர் இதை பிரிச்சிங்கன்னா பல கூட்டல் உயிர் என்று பிரியும். நல்லா கவனிங்க. பல்லுயிர் இதை பிரிச்சிங்கன்னா பல கூட்டல் உயிர். அடுத்து 3வது கேள்வி, ஆறிருள் பிரித்து எழுதுக. ஆறிருள் இதை பிரிச்சிங்கன்னா அருமை கூட்டல் இருள்னு பிரியும். அருமை கூட்டல் இருள். 4வது கேள்வி, சாந்துணை பிரித்து எழுதுக. சாந்துணை இதுக்கான பதில் சாகும் கூட்டல் துணை. சாந்துணை இதை பிரிச்சிங்கன்னா சாகும் கூட்டல் துணை என்று பிரியும். 5வது கேள்வி, சொல்லாய்வை பிரித்து எழுதுக. சொல்லாய்வை இதை பிரிச்சிங்கன்னா சொல் கூட்டல் ஆய்வை என்று பிரியும். சொல் கூட்டல் ஆய்வை சொல்லாய்வை. அடுத்து 6வது கேள்வி, வானால் பிரித்து எழுதுக. வானால் இதை பிரிச்சிங்கன்னா வால் கூட்டல் நாள் என்று பிரியும். இதுதான் சரி. வானால் இதை பிரிச்சிங்கன்னா வால் கூட்டல் நாள். அடுத்து 7வது கேள்வி, பாவினங்கள் பிரித்து எழுதுக. பாவினங்கள் இதை பிரிச்சிங்கன்னா பா கூட்டல் இனங்கள் என்று பிரியும். பாவினங்கள் இதை பிரிச்சிங்கன்னா பா கூட்டல் இனங்கள் என்று வரும். 8வது கேள்வி, எண்ணெய் பிரித்து எழுதுக. எண்ணெய் இதை பிரிச்சிங்கன்னா எல் கூட்டல் நெய் என்று வரும். எண்ணெய் அப்படின்னா எல் கூட்டல் நெய். அடுத்து 9வது கேள்வி, முப்பழங்கள் பிரித்து எழுதுக. முப்பழங்கள் இதை பிரிச்சிங்கன்னா 3 கூட்டல் பழங்கள் என்று வரும். இதுதான் சரி. 3 கூட்டல் பழங்கள். 10வது கேள்வி, உட்பொருள் பிரித்து எழுதுக. உட்பொருள் இதை பிரிச்சிங்கன்னா உள் கூட்டல் பொருள் என்று வரும். 2 ஆப்ஷன் வந்துருச்சுங்க. ஸோ பரவாயில்ல, பார்த்துக்கோங்க. உள் கூட்டல் பொருள் என்பதுதான் சரி. 11வது கேள்வி, நட்பாடல் பிரித்து எழுதுக. நட்பாடல் இதுக்கான பதில் நட்பு கூட்டல் ஆடல். நட்பாடல் பிரிச்சிங்கன்னா நட்பு கூட்டல் ஆடல் என்று வரும். 12வது கேள்வி, தங்குற்றம் பிரித்து எழுதுக. தங்குற்றம் இதை பிரிச்சிங்கன்னா தம் கூட்டல் குற்றம் என்று வரும். தங்குற்றம் அப்படின்னா தம் கூட்டல் குற்றம். 13வது கேள்வி, தீதுண்டோ பிரித்து எழுதுக. தீதுண்டோ இதை பிரிச்சிங்கன்னா தீது கூட்டல் உண்டோ என்று வரும். தீது கூட்டல் உண்டோ. 14வது கேள்வி, அருட்செல்வம் பிரித்து எழுதுக. அருட்செல்வம் இதை பிரிச்சிங்கன்னா அருள் கூட்டல் செல்வம் என்று வரும். அருள் கூட்டல் செல்வம் அருட்செல்வம். 15வது கேள்வி, பொருட்செல்வம் பிரித்து எழுதுக. இதுவும் அதே மாதிரி தான் வரும். பொருள் கூட்டல் செல்வம் பொருட்செல்வம். 16வது கேள்வி, அருளிலார்க்கு பிரித்து எழுதுக. அருளிலார்க்கு இதை பிரிச்சிங்கன்னா அருள் கூட்டல் இலார்க்கு என்று வரும். அருள் கூட்டல் இலார்க்கு. அடுத்து 17வது கேள்வி, அவ்வுலகம் பிரித்து எழுதுக. அவ்வுலகம் இதை பிரிச்சிங்கன்னா ஆ கூட்டல் உலகம் என்று வரும். ஆ கூட்டல் உலகம் அவ்வுலகம். அடுத்து 18வது கேள்வி,
இல்லாகியாங்கு பிரித்து எழுதுக. இல்லாகியாங்கு இதை பிரிச்சிங்கன்னா இல் கூட்டல் ஆகி கூட்டல் ஆங்கு, இதுதான் கரெக்டு. இல் கூட்டல் ஆகி கூட்டல் ஆங்கு, இல்லாகி ஆங்கு, இதுதான் சரி. அடுத்து 19வது கேள்வி, நிலத்தியல்பால் பிரித்து எழுதுக. நிலத்தியல்பால் இதை பிரிச்சிங்கன்னா நிலத்து கூட்டல் இயல்பால் என்று வரும். நிலத்து கூட்டல் இயல்பால் நிலத்தியல்பால். அடுத்து 20வது கேள்வியை பாருங்கள். அற்றாகும் பிரித்து எழுதுக. அற்றாகும் இதை பிரிச்சிங்கன்னா அற்று கூட்டல் ஆகும் என்று வரும். அற்று கூட்டல் ஆகும், அற்றாகும். அடுத்து 21வது கேள்வி, இனத்தியல்பது பிரித்து எழுதுக. இனத்தியல்பது இதை பிரிச்சிங்கன்னா இனத்து கூட்டல் இயல்பு கூட்டல் அது என்று வரும். இனத்து கூட்டல் இயல்பு கூட்டல் அது, இனத்தியல்பது. 22வது கேள்வி, நல்லினம் பிரித்து எழுதுக. நல்லினம் இதை பிரிச்சிங்கன்னா நன்மை கூட்டல் இனம் என்று வரும். நன்மை கூட்டல் இனம். 23வது கேள்வி, அன்பறிவு பிரித்து எழுதுக. அன்பறிவு இதை பிரிச்சிங்கன்னா அன்பு கூட்டல் அறிவு என்று வரும். அன்பு கூட்டல் அறிவு. 24வது கேள்வி, அவாவின்மை பிரித்து எழுதுக. அவாவின்மை இதை பிரிச்சிங்கன்னா அவா கூட்டல் இன்மை என்று வரும். அவா கூட்டல் இன்மை, அவாவின்மை. அடுத்து 25வது கேள்வி, நன்குடையான் பிரித்து எழுதுக. நன்குடையான் இதை பிரிச்சிங்கன்னா நன்கு கூட்டல் உடையான் என்பது சரி. நன்கு கூட்டல் உடையான், நன்குடையான். அடுத்து 26வது கேள்வி, தகைவாய் பிரித்து எழுதுக. தகைவாய் இதை பிரிச்சிங்கன்னா தகை கூட்டல் அவாய் என்று வரும். தகை கூட்டல் அவாய், தகைவாய். அடுத்து 27வது கேள்வி, மொழிவதாம் பிரித்து எழுதுக. மொழிவதாம் இதுக்கான பதில் மொழிவது கூட்டல் ஆம் மொழிவதாம், இதான் சரி. மொழிவது கூட்டல் ஆம் மொழிவதாம். 28வது கேள்வி, சோர்விலன் பிரித்து எழுதுக. சோர்விலன் இதை பிரிச்சிங்கன்னா சோர்வு கூட்டல் இலன் என்று வரும். சோர்வு கூட்டல் இலன், சோர்விலன். அடுத்து 29வது கேள்வி, பகையகத்து பிரித்து எழுதுக. பகையகத்து இதை பிரிச்சிங்கன்னா பகை கூட்டல் அகத்து என்று வரும். பகை கூட்டல் அகத்து, பகையகத்து. அடுத்து 30வது கேள்வி, பொருளல்லவரை பிரித்து எழுதுக. பொருளல்லவரை இதை பிரிச்சிங்கன்னா பொருள் கூட்டல் அல்லவரை என்று வரும். பொருள் கூட்டல் அல்லவரை, பொருளல்லவரை. 31வது கேள்வி, மாசற்றார் பிரித்து எழுதுக. மாசற்றார் இதை பிரிச்சிங்கன்னா மாசு கூட்டல் அற்றார் என்று வரும். மாசு கூட்டல் அற்றார், மாசற்றார். 32வது கேள்வி, ஒன்றீத்தும் பிரித்து எழுதுக. ஒன்றீத்தும் பிரித்து எழுதுக. ஒன்றீத்தும் இதை பிரிச்சிங்கன்னா ஒன்று கூட்டல் ஈத்தும் என்பது சரி. ஒன்று கூட்டல் ஈத்தும், ஒன்றீத்தும். அடுத்து 33வது கேள்வி, ஒப்பிலார் பிரித்து எழுதுக. ஒப்பிலார் இதை பிரிச்சிங்கன்னா ஒப்பு கூட்டல் இலார் என்று வரும். ஒப்பு கூட்டல் இலார், ஒப்பிலார். அடுத்து 34வது கேள்வி, பெருஞ்செல்வம் பிரித்து எழுதுக. பெருஞ்செல்வம் இதை பிரிச்சிங்கன்னா பெருமை கூட்டல் செல்வம் என்று வரும். பெருமை கூட்டல் செல்வம், பெருஞ்செல்வம். அடுத்து 35வது கேள்வி, நன்பால் பிரித்து எழுதுக. நன்பால் இதை பிரிச்சிங்கன்னா நன்மை கூட்டல் பால் என்று பிரியும். நன்மை கூட்டல் பால், நன்பால். 36வது கேள்வி, களந்தீமை பிரித்து எழுதுக. களந்தீமை இதை பிரிச்சிங்கன்னா களம் கூட்டல் தீமை, களந்தீமை என்று வரும். அடுத்து 37வது கேள்வி, திரிந்தற்று பிரித்து எழுதுக. திரிந்தற்று
இதை பிரிச்சிங்கன்னா திரிந்து கூட்டல் அற்று என்று வரும். திரிந்து கூட்டல் அற்று திரிந்தற்று. அடுத்து 38வது கேள்வி, ஏலாதி பிரித்து எழுதுக. ஏலாதி இதை பிரிச்சிங்கன்னா ஏலம் கூட்டல் ஆதி என்று வரும். ஏலம் கூட்டல் ஆதி ஏலாதி. அடுத்து 39வது கேள்வி, எளிதரிது பிரித்து எழுதுக. எளிதரிது இதுக்கான பதில் எளிது கூட்டல் அரிது எளிதரிது. 40வது கேள்வி, சேரல் பிரித்து எழுதுக. சேரல் இதை பிரிச்சிங்கன்னா செல் கூட்டல் தல் என்று பிரியும். செல் கூட்டல் தல் சேரல். 41வது கேள்வி, நிலை அரிது பிரித்து எழுதுக. நிலை அரிது இதை பிரிச்சிங்கன்னா நிலை கூட்டல் அரிது என்று வரும். ஓ, 4மே ஒரே ஆப்ஷனாக கொடுத்துட்டுனா சரி, பரவாயில்ல, பார்த்துக்கோங்க, எல்லாமே சரிதான். நிலை அரிது அப்படின்னா நிலை கூட்டல் அரிது, இதுதான் சரி. அடுத்து 42வது கேள்வி, வேரல் பிரித்து எழுதுக. வேரல் பிரித்து எழுதுக. இதுக்கான பதில் வெல் கூட்டல் தல் வேரல். வெல் கூட்டல் தல் வேரல். அடுத்து 43வது கேள்வி, கடம்பட்டார் பிரித்து எழுதுக. கடம்பட்டார் இதுக்கான பதில் கடன் கூட்டல் பட்டார் கடம்பட்டார். கடன்னு வரணும். கடன் கூட்டல் பட்டார் கடம்பட்டார். அடுத்து 44வது கேள்வி, கைத்தில்லார் பிரித்து எழுதுக. கைத்தில்லார் இதை பிரிச்சிங்கன்னா கைத்து கூட்டல் இல்லார் கைத்தில்லார், இதுதான் சரி. 45வது கேள்வி, தங்கால் பிரித்து எழுதுக. தங்கால் இதை பிரிக்கணுங்க. பிரிச்சிங்கன்னா தம் கூட்டல் கால் என்று வரும். தம் கூட்டல் கால் தங்கால். அடுத்து 46வது கேள்வி, மூப்பிலாருக்கு பிரித்து எழுதுக. மூப்பிலாருக்கு இதை பிரிச்சிங்கன்னா மூப்பு கூட்டல் இல்லாருக்கு என்று வரும். மூப்பு கூட்டல் இல்லாருக்கு மூப்பிலாருக்கு. 47வது கேள்வி, இன்சொல் பிரித்து எழுதுக. இன்சொல் இதை பிரிச்சிங்கன்னா இனிமை கூட்டல் சொல் என்று வரும், இதுதான் சரி. இனிமை கூட்டல் சொல் இன்சொல். 48வது கேள்வி, மென்புடையார் பிரித்து எழுதுக. மென்புடையார் இதை பிரிச்சிங்கன்னா மென்பு கூட்டல் உடையார் மென்புடையார் என்று வரும், இதுதான் சரி. அடுத்து 49வது கேள்வி, இந்நிலை பிரித்து எழுதுக. இந்நிலை இதை பிரிச்சிங்கன்னா இனிமை கூட்டல் நிலை என்பது சரி. இனிமை கூட்டல் நிலை இந்நிலை. 50வது கேள்வி, கடைசி கேள்விங்க, இறை அருள் பிரித்து எழுதுக. இறை அருள் இதை பிரிச்சிங்கன்னா இறை கூட்டல் அருள் என்று வரும், இதுதான் சரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 50 வினாக்கள் பார்த்துருக்கோம். உங்கள் ஸ்கோர் என்ன கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டுருக்குங்க. அதாவது ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் நான் எடுத்து இங்கே வீடியோவாக கொடுத்துருக்கேன். இதையவே நீங்கள் வச்சு பயிற்சி எடுத்தால் போதும், சரிங்களா? ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாவே எப்படி கேள்வி கேட்டாலுமே ஆன்சர் பண்ணிடலாம். அந்தளவுக்கு நமக்கு ஸ்கில் வந்துடும். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.